ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஓம் ஸ்ரீ அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி. இன்று தெரிஞானம் ஆன்ம ஒளியின் வெற்றிடம் அத்தியாயம் 1 எனும் தலைப்பில் அன்னை சாரதா தேவி என்ன அற்புதமான கருத்துக்களை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சிந்திக்கலாம். சோ இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தேவார பாடல் இல்ல, பாடல் வரிகள் 4 லைனா இருந்தாலும் அதன் உள்ளே இருக்கின்ற பொருளை நம்ம உணர்ந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தினை நம்ம உணர்ந்து விடலாம் என்றே நான் சிந்திக்கின்றேன். பாடல் என்ன அப்படின்னா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவு உலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அப்படின்னு பாடல் இருக்கும். சோ அத முதல் லைன் வந்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அன்னை சாரதா தேவியும் அகத்திய மகர்ஷிகளும் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த புத்தகத்தினை உலகில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் சென்றடைய வேண்டும் என்றே நீங்கள் அனைத்து விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு சின்ன முயற்சியாக இந்த யூடியூப்ல இதை போடுறதன் மூலமாக உலகில் வாழ்கின்ற அனைத்து மானட ஆன்மாக்கள் யாரெல்லாம் தனது ஆன்மாவினை உணர வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொள்கின்றனரோ, யாரெல்லாம் இந்த முக்தி நிலை எனும் மோட்ச நிலை, பிறவா பெருநிலை என்னும் அந்த இறை நிலையினை அடைய வேண்டும், இறையினை உணர வேண்டும் என்று யாரெல்லாம் பெருமுயற்சிகள் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பதிவு போய் சேரட்டும் என்றே நான் இந்த நேரத்தில் அன்னை சாரதா தேவியும் அகத்திய மகர்ஷிகளையும் வேண்டிக் கொண்டே இந்த பதிவினை வெளியிடுகின்றேன். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ் யாரெல்லாம் இந்த முயற்சியில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த பதிவினை நீங்கள் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. சோ இதுல வந்து எப்படி நம்ம தொடங்க போறோம் அப்படின்னா, லைன் பை லைனா நம்ம சிந்திக்க போறது இல்ல, சாப்டர்ல உள்ள முக்கியமான கருத்துக்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம சிந்திக்க போறோம். சோ ஆன்ம ஒளியின் வெற்றிடம், as the title indicates, ஆன்ம ஒளியை நம்ம எவ்விதம் உணர்வது அப்படின்னா சாப்டர் 1ல மூல மைய கருத்தாக கொடுத்திருக்காங்க. மொத்தம் 2 மூல மைய கருத்து இந்த சாப்டருக்குள்ள ஒளிந்திருக்கின்றது. ஒளிந்தில்ல, வெளிப்படையாக தான் இருக்குது. முதல் கருத்து என்பது ஆன்ம ஒளியினை உணர்வது எங்கனம். 2வது எவ்விதம் நமது ஆன்ம பயணத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது அறிவு என்னும் ஒரு எல்லையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து அறிவின் மறு எல்லையாகிய அந்த வெட்ட வெளியினை சென்று அடைந்து மீண்டும் அறிவினை அடைந்து, சோ இந்த பயணம் வந்து ரிப்பீட்டடா எப்படி நடக்க முடியும் அப்படிங்கறதுதான் அன்னை சாரதா தேவி நமக்கு உணர்த்த முயற்சித்திருக்காங்க. நம்ம ஏன் இந்த பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க அடுத்த கொஸ்டின் கேட்டீங்கன்னா, நமது இந்த புவி வாழ்வு வந்து ஒரு நிலையற்ற வாழ்வு அல்ல. இந்த புவி வாழ்வு வந்து நமக்கு ஒரு வாடகை வீடு மாதிரி, அதாவது அன்னையின் வீடு. ஆனா நம்ம தந்தையின் வீடாகி அந்த பரமாத்மாவின் வீடை சென்று அடைந்தால்தான் நமக்கு வந்து முக்தி, மோட்சம், வீடு பேரு என்னும் நிலையினை நம்ம அடைய வேண்டும். இல்லைன்னா இந்த பூமியோட புவியீர்ப்பு விசையில நம்ம ஆட்பட்டு மீண்டும் மீண்டும் இந்த பூமியிலேயே சுழண்டு கொண்டிருப்போம். எப்படி ஒரு பாடல் இருக்கு இல்லையா, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போற வருமா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இந்த பாடல்ல வந்து அந்த ஹீரோ வந்து மலேசியா போயிடுவாரு, பல்வேறு இன்ப நிலைகளை அவர் அனுபவித்தாலும் ஆனா அது நம்ம ஊருக்கு இடையாக இல்ல அப்படின்னு தான் அந்த பாடலை வந்து அந்த ஹீரோ பாடிக்கிட்டு இருப்பாரு. சோ அந்த மாதிரி நம்ம இந்த பூமி வாழ்வுல வந்து பல்வேறு சோதனைகள், பல்வேறு துன்ப நிலைகளை நம்ம ஏற்றி ஏங்கி கொண்டே இருக்கின்றோம். அதாவது இந்த பிறவி சூழலில் இருந்து நம்ம விடுபட வேண்டும் என்ற முதல் எண்ணமே நமது ஆன்ம விடுதலையின் முதல் திறவுகோல் ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அன்னை. ஒரு கதை இருக்குல்ல, அதாவது கஜேந்திர மோட்சம் அப்படின்னு கதை. இந்த கதை என்னன்னா, ஒரு யானை இருக்கும். யானை வந்து தன்னோட குடும்பத்தோட ஒரு ஆற்றங்கரையில போய் தண்ணி குடிக்க போகும்போது ஒரு முதலை வந்து அதனோட காலை வந்து பற்றிடும். யானை வந்து விடுவிக்க முயற்சி செய்து பல்வேறு போராட்டங்களை ஏற்றாலும் அதனால விடுவிக்க முடியாது தன்னோட காலை. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, உதவிக்கு வந்து தன்னுடைய சுற்றத்தையும் நண்பர்களையும் கூப்பிடும். எல்லா யானையும் பயந்து ஓடிடும். அப்புறம் இந்த யானைக்கு வேற வழி இல்லாம ஆதி மூலமே போச்சு அப்படின்னா அந்த விஷ்ணு பகவானை போற்றி துதிக்கும் பொழுது விஷ்ணு பகவான் கருட வாகனத்தில் வந்து அந்த யானையை வந்து விடுவித்து முதலையை தனது சக்கர ஆயுதம் கொண்டு ஏவி அதனை கொன்று அந்த யானையை விடுவித்தாரு அப்படின்னு ஒரு கதை வரும். இந்த கதை வந்து கஜேந்திர மோட்சம், அதாவது யானைக்கு வந்து மோட்சம் கொடுத்தாச்சு. இந்த கதை உணர்த்தும் உண்மை என்பது யானையில் அந்த யானைங்கிறதா நம்ம எல்லாரும், நானோ நீங்களோ இல்ல மனிதர்கள் மட்டுமே அந்த யானையை குறிக்கின்றது. முதலை என்பது நம்மை சூழும் இந்த புவி வாழ்க்கை மற்றும் அதனை புவி வாழ்க்கை வாழ்வதால நமக்கு ஏற்படுற துன்ப நிலைகள், சோதனைகள், அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இப்போ புற வாழ்க்கையில எண்ணற்ற ஏமாற்றங்கள், இன்னல்கள், அடி மேல அடி அப்படி வாங்குறது எல்லாமே இந்த முதலையை குறிக்குது. சோ இந்த இதுல இருந்து நம்ம விடுபடணும்னா ஆதி மூலமே போற்றி அப்படின்னு துதிக்கணும்னு நமது முன்னோர்கள் ஒரு அரிய கதையை வச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமத்தை பாருங்க. சோ அந்த ஆதி மூலம் அப்படின்னது எதை குறிக்குதுன்னா, நமது உதித்த மூலமாகிய அந்த வெற்றிடத்தினை சென்று அடைய வேண்டும். மெட்ட வெளியிலையும் ஒரு வெற்றிடம் இருக்குல்ல, அந்த வெற்றிடத்தினை சென்று அடைய வேண்டும்
அதுதான் நமது ஆதி மூலம். மூலம் என்ற சொல்லினை நம்ம முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். மூலம் என்பது நீங்கள் உதித்த வெற்றிடத்தினை தான் குறிக்கின்றது. நீங்க எங்க இருந்து வந்தீங்க, நான் யார் என்று கேட்பதற்கு நல்ல கேள்விதான். அதை விட முக்கியமா நான் எங்கிருந்து வந்தேன், மூலம், என்னோட மூலம் எது அப்படின்னு நீங்க சிந்திக்க துவங்கினீர்கள் என்றால் அந்த மூலமாகிய வெற்றிடத்தினை சென்று அடைவீர்கள். அந்த அடைவதற்கு என்னோடு சேர்ந்து பயணிக்க வாருங்கள் என்றே அன்னை சாரதா தேவி வாக்கு நல்குகின்றார். அதாவது அறிவு என்பது நமது மூளையில ஆரம்பிச்சு, அதுதான் ஒரு வெற்றிடம் வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்காக, ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக முள்மூலையிலிருந்து பயணத்தை ஆரம்பிச்சு வெட்ட வெளி சென்று அடைந்து மீண்டும் உள்மூளைக்கே பயணிக்கிறதுக்கு என்னால துணை புரிய இயலும், என்னோடு சேர்ந்து பயணிக்க வாருங்கள் அப்படின்னு தான் அன்னை சாரதா தேவி கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு பிளெஸிங்கா இருக்குது. ரெண்டாவது, இந்த ஆன்ம ஒளியினை எவ்விதம் உணர்வது அப்படின்னா ஒரு எளிய பயிற்சி முறை. அதாவது நான் ஆன்மீக பயணத்தை எல்லாம் தொடங்கின ஸ்டார்டிங் பீரியட்ல எனது குருவான ஸ்ரீ சிவகுருநாத தேசிகரையா எனக்கு ஒரு பயிற்சியை சொல்லி கொடுத்தாங்க. அந்த பயிற்சி எல்லாருக்கும் தெரிந்த பயிற்சி தான். வீட்டுல நம்ம தீபம் ஏத்துறோம் இல்லையா? ஏன் தீபம் ஏத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தீபம் நமது உயிரினை தான் குறிக்கின்றது. சோ உயிராகிய ஜோதி உள்ளே எரிந்து கொண்டிருக்கின்றது, அதை உணர்ந்து கொள்ளுங்கள். உயிர் மட்டும் இல்ல, ஆன்மாவாகிய ஜோதியும் உள்ளே அற்புதமாக எரிந்து கொண்டிருக்கின்றது, அதை ஒரு ஜோதி வடிவில் உணர்ந்து கொள்ளுங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வெளியிலையும் அந்த தீபம் ஏத்துறாங்க. எப்போ நீங்க ஒரு தீபம் ஏற்றினாலும் உங்களுக்கும் உங்களுடைய உயிருக்கும் அந்த தீபத்திற்கும் ஒரு ஒளியிலை தொடர்பு ஏற்பட்டு இந்த உயிரோட வெப்ப அலைகள், இந்த தீபத்திலிருந்து உருவாகின்ற வெப்ப அலைகள் உங்களோட உயிரையும் சென்றடைந்து உயிரையும் ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அந்த தீபம் ஏற்றுவதோட உட்பொருள். சோ இப்ப தீபம் ஏத்திக்கிங்க ஒரு இருள் சூழ்ந்த பகுதியில தீபத்தை ஏற்றிவிட்டு அந்த தீபத்தை கொஞ்ச நேரம் உற்று கவனிங்க. மறுபடியும் உச்சந்தலைக்குள்ள அந்த தீபத்தையும் அதனால் ஏற்படும் ஒளியினையும் ஒளி வெள்ளத்தினையும் உணர்ந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. சோ இதுதான் ஒளி, ஆன்ம ஒளியினை உணர்வதற்கு அடைவதற்கான சிறு பயிற்சி. அண்ணன் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, முதலில் ஒளியினை கண்களை மூடி உணர்ந்து கொள்ள முயற்சி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. சோ முதல்ல ஒளியினை உணர்ந்து கொள்ள முயற்சி பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னு உணர்வு அலைகள் உதிக்கலனாலும் நீங்களே பை ஃபோர்ஸ் வாலண்டியரா அப்படி ஒரு உணர்வு அலைகளை உருவாக்கி உள்ள பயணிச்சு போனீங்கன்னா உள்ள ஒரு கேட் இருக்கும். கேட்டை தாண்டி உள்ள போகணும்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி அந்த கேட்டு திறவு கொள்றதா நீங்க கற்பனை கண்டு, அதுதான் இறை ஒளி. அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டை, அதாவது முதல்ல ஒரு கேட் இருக்கும், அதுதான் அந்த ஒளியை தாண்டி உள்ள வரும்போது ரெண்டாவது கேட்டு. சோ அதுதான் இறை ஒளி என்னும் அந்த ரெண்டாவது கேட்டு. அதையும் தாண்டி உள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா ஒளியை ஊடுருவி உள்ள பயணம் 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 பயணம், அதாவது ஒளியினை நோக்கி உன்னத பயணம். அது நீங்க பயணிக்கும் போது என்ன ஆகுன்னா மூணாவதாக ஒரு கேட் இருக்கும். சோ அது சூன்ய ஒளியின் வெற்றிடத்தை நீங்க அடைய போறீங்க அப்படிங்கறத உணர்ந்து அந்த கேட்டையும் திறந்துட்டு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா சோ இந்த எல்லையற்ற வெட்டவெளி அதை நீங்க அடைந்து விடலாம் அப்படிங்கறத தான் அன்னை சாரதா தேவி சூட்சமமாக கொடுத்திருக்காங்க. இது ஆத்ம காயத்ரி சாதனாவை புரியும் அன்பு சீடர்கள் எல்லாருக்குமே இப்ப தெரியும். நம்ம இப்போ ஆத்ம காயத்ரி சாதனாவை இந்த தருணத்தில் நாம் ஏற்பதன் முக்கிய நோக்கம் என்பது கருணை என்னும் வாயில் எவ்விதம் திறவு கொள்ள இயலும் என்பதை குறிப்பதற்காகத்தான். சரியா? கருணை என்னும் வாயிலை அன்பு சீடர்கள் அனைவரும் ஏற்று திறந்து கொண்டிருக்காங்க. அதுக்கான பயிற்சி முறைகள் தான் இப்ப நமக்கு அருளப்பட்டு இருக்கின்றது. மேபி நெக்ஸ்ட் இயர் ஆத்ம காயத்ரி நடந்துச்சுன்னா அது நம்ம காருண்ய வாயிலை திறவு கொள்வதற்கான பயிற்சிகளா தான் இருக்கும். சோ ஏற்கனவே போன வருஷம் நடந்த ஆத்மலிங்க பூஜையின் பொழுது அன்பு என்னும் வாயிலினை, சத்தியோகத்தின் அன்பு என்னும் வாயிலினை நமது அன்பு சீடர்கள் அனைவருமே ரொம்ப வைடராவே திறந்து வச்சிருக்காங்க. சோ எல்லாரும் இயன்ற அளவு உடனடியாக சத்தியுகத்தில் பிரவேசிக்குவதற்கு முயற்சியாவது செய்து கொள்ளுங்க. சோ இது போன்ற கருத்துக்கள் தான் இந்த இதுல இருக்கு. சோ இந்த அன்பு கருணை காருண்ய வாயில்களையும் அன்னை சாரதா தேவி இந்த முதல் சாப்டர்ல இந்த கொடுத்திருக்கின்ற 3 வாயில்களையும் இணைத்து பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ஆத்ம காயத்ரி சாதனா எவ்வளவு அற்புதமாக துணை பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக உணர்ந்து கொள்ள இயலும். சோ இறைவன் நமக்கு கொடுத்த இந்த பரிசாகத்தான் நம்ம இதை ஏற்றுக்கணும். இந்த ஆத்ம காயத்ரி சாதனை செய்வதன் மூலமாக நமது சக்தி நிலைகள் ஒடுங்கும். இந்த திருஞானம் என்னும் நூலினை இவங்க அன்னை சாரதா தேவி வெளியிட்டதன் மூல காரணமே ஆதிசக்தி, அந்த 3 சக்தி நிலைகள், ஆதிசக்தி, ஆதி சரஸ்வதி, ஆதி லட்சுமி ஆகிய 3 சக்தி நிலைகளும் எண்ணற்ற தேவியர்களும் ஒடுங்க வேண்டும் என்ற முக்கிய நோக்கம் தான் இந்த திருஞான நூலின் வெளியீட்டுக்கு பின்னாடி இருக்குது. சோ நம்ம எல்லாம் உணர்ந்து இந்த பூஜையினை ஏற்கும் பண்ணும்பொழுது நம்மளும் ஒரு கருவியாக நிலைத்து இறைவனின் இறை பணிக்கு ஒரு கருவியாக நிலைத்து
ஆதிசக்திகள் ஒடுங்கிறதுக்கு நம்ம உதவி செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம உணரும் போதே நம்ம வந்து எவ்வளவு பாக்கியம் செய்திருந்தால் இந்த பணி வந்து நமக்கு அன்னை கொடுத்திருப்பாங்க, அகத்திய மகர்ஷிகள் இதுக்கு இந்த பணியை நமக்கு கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம உணர்ந்து ஏற்கணும். சரிங்களா? சோ இந்த சாப்டர்ல நம்ம எவ்விதம் பயணித்து வெற்றவெளி ஆகிய அந்த வெற்றிடத்தினை அடைவது என்பதை தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, காலபைரவர் ஐயா ஒரு 10 படிநிலை பயிற்சி கொடுத்திருக்கிறாரு. இந்த 10 படிநிலை பயிற்சியும் இந்த கிட்டத்தட்ட அன்னை சாரதா தேவி கொடுத்த பயிற்சியினையும் இந்த ஆத்ம காயத்ரி சாதனாவில் உள்ள பயிற்சியும் ஒத்தி இருக்கின்றது. ஒருவேளை நீங்க அந்த பயிற்சியை நீங்க செய்து பார்க்கும் பொழுது நீங்க உங்களால உணர இயலுதான் பாருங்க. அதாவது அறிவிலிருந்து பயணித்து வெட்டவெளியை அடைந்து மீண்டும் அறிவுக்கே பயணிக்கின்ற அந்த அன்னை சாரதா தேவி கொடுத்த அந்த முதல் அத்தியாயத்துல கொடுத்திருக்க கருத்தும் இந்த காலபைரவர் ஐயா கொடுக்கிற அந்த 10 படிநிலை பயிற்சி அந்த யூடியூப் லிங்கையும் நான் ஷேர் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. சோ இந்த பயிற்சியும் நீங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தா இந்த பயிற்சி நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது நீங்க விண்ணுலக வாழ்வினையும் பல்வேறு படிநிலைகளையும் எளிதாக கடக்க இயலும். ரேலும் மனதினால் நம்ம இயக்கப்பட்ட நிலை மாறி மனதினை நாம் இயக்கும் கலையினையும் நம்ம இந்த காலபைரவர் ஐயா 10 படிநிலை பயிற்சியும் நம்ம ஏற்கும் பொழுது நிச்சயமாக அந்த பயிற்சியும் கற்றுத் தேரும் பொழுது நம்ம விண்ணுலகின் பல்வேறு படிநிலைகளை எளிதாக கடந்துடலாம். ஏன்னா பூமி வாழ்வை கடந்த பின்னாலும் விண்ணுலகில் வந்து பல்வேறு பணிகளை நம்ம ஏற்க வேண்டும். கணக்கற்ற காலத்திற்கு எண்ணற்ற பணிகளை ஏற்க வேண்டும். சோ இதெல்லாம் நம்ம செய்து முடித்து விட்டு விண்மீனாக உயர்ந்து தெய்வமாக மாறி தெய்வத்திலிருந்தும் அந்த வெட்ட வெளியில் சென்று கரைந்து விடலாம். சோ அந்த மாதிரியான கருத்துக்கள் தான் இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட்லயே கொடுத்திருக்காங்க. சோ சாப்டர் 1ல 2 முக்கியமான கருத்து என்ன இருக்கு அப்படின்னா, ஆன்ம ஒளியினை உணர்வது எங்கனம், எவ்விதம் நம்ம சூனிய ஒளி வெற்றிடத்தினை உணர்வது, அதன் மூலமாக வெட்ட வெளியில் சென்று நம்ம எவ்விதம் நம்ம உதித்த மூலத்தினை சென்று அடைந்து கரைந்து ஏதுமற்ற வெட்ட வெளியில் ஒண்ணுமே இல்லாம எப்படி கரையிறது அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரோட மைய கருத்தா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த நூலோட மூல மைய கருத்தும் இதுதான். சரிங்களா? சோ அதைத்தான் சாப்டர் 1ல அன்னை அற்புதமா கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, என்ன இந்த சேனல் வந்து இதுல கொடுக்க போகும் கருத்துக்கள் எல்லாமே மூலமைய கருத்து, லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷனா இல்லாம அந்த சாப்டர்ல ரொம்ப கிரக்ஸா என்ன இருக்கு, ரொம்ப கோர் பாயிண்ட்ஸ் என்ன இருக்கு, அதை மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். சோ நீங்க நூலினை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் எனில் நீங்க நூலினை முழுமையாக கற்க வேண்டும். இது வந்து ஒரு சப்போர்ட்டிவா தான் இருக்கும், ஒரு எய்டா தான் இருக்கும். என்ன சொல்றது, இது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்குமே தவிர, ஆனா நீங்க முழுமையாக ஞானத்தை பெற வேண்டும் எனில் நிச்சயமாக நூலினை உணர்ந்து நீங்கள் கற்க வேண்டும், உணர்ந்து ஏற்க வேண்டும். நூலினை கரங்களில் ஏந்தினாலே முக்தி நிலை கிட்டிட்டோம் அப்படின்லாம் இந்த இதுல முன்னுரையில தெய்வங்கள் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்க எழுப்பலாம், கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் அதுல வந்து ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை. ஸோ ஈவன் த டைம் பெர்மிட். ஸோ அனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும். மீண்டும் ஒரு சாப்டர்ல சந்திக்கலாம். நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.